ஆதி துணை ஆதியே துணை ஆதியை அறிய குருவே துணை. மரளை கைதிண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மன ஞானம். கற்றவர் தொழ தங்கும் பூங்கரை காவி ஏறும் பூம் பட்டணம் குற்றமேதுமில் குறிஞ்சி நன்னிலம் குணம் குடி கொண்டு அங்கு ஏறவே. எல்லோருக்கும் நமஸ்காரம். இவ்விரிபுவன வேதமாமறைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயுரை விரிப்பு. இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி. வேதத்தை ஓதினாலே புண்ணியம். வேதங்கள் பூராவும் தித்திக்குது. திருமறை குருபெருமான் திருமறை குரு தீன் திருமேனியர். வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது தெய்வம் அவர்களின் உத்தரவின்படி நமது தெய்வம் அவர்கள் என்றென்றும் திருமறை குருபெருமானாக விளங்கி கொண்டிருக்காங்க. அப்போ அந்த தெய்வ திருமறையிலிருந்து யமனை வென்ற திருமறையின் சிறப்புகளை ஒவ்வொன்றாக படித்து தரிசனை செய்து வருகிறோம். அதன்படி இன்றைக்கு இந்த பதிவிற்காக நான் எடுத்துக்கொண்ட வாசகம் நம்முடைய திருமஞான குரலிருந்து ஒரு திருவாக்கியத்தினை எடுத்துக்கொண்டேன். அப்போ இந்த திருவாக்கியத்தில் நமது தெய்வம் அவர்கள் எவ்வாறு திருமறையாக விளங்கி கொண்டு நமது தெய்வம் அவர்கள் எப்படி திருமறையாக விளங்கி கொண்டு நமக்கு வருகின்ற அந்த யமபடரினை மிதித்து நம் எல்லோரையும் காப்பாற்றி அந்த விண்ணுலகத்தில் ஏற்றி வருகின்றார்கள், திருமறையாக விளங்கி கொண்டு ஏற்றி இருக்கிறார்கள் என்பதை நமக்கு அந்த அருள் ரிஷிப்பை எடுத்து வழங்கியிருக்காங்க. முதல்ல அந்த வாசகங்களை என்ன என்பதை படித்து தரிசனை செய்யலாம். பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம். திருமெஞ்ஞான குரல் திருவாக்கியம் எண் 2 பக்கம் எண் 15. சாதிகளின் கர்த்தாவே, பிறவி பிணியாகிய யமவாதையில் சிக்கி நாரி செத்து அலகையாகி நரகத்திற்கு ஆளாக்கும் பேராபத்திலிருந்து மனிதனை மீட்டு பரமபதத்திற்கு ஆளாக்கும் அரிய பெரிய செயலுக்குத்தான் தெய்வம் வேண்டும். வேறு எந்த அற்ப உதவிகளுக்காகவும் தெய்வத்தை நினைப்பானேயாகில் அந்த பாவமே இவனை நரகவாதியாக்கிவிடும். காசு பணம் தேடவும் சீக்கை போக்கவுமா தெய்வம் வேணும்? என் தொடையை காப்பாற்று, என் வயிற்றை காப்பாற்று, என் முழங்காலை காப்பாற்று என்று கவசம் பாடுகிறார்களே, இதற்கு பெயர் பக்தி கவசமா? இதை காட்டிலும் தெய்வத்தை அவமானப்படுத்தும் சண்டால துரோகத்தனம் வேறு உண்டா? யமபடரை நீக்கி சிவமயமாக்கும் ஒரே அரிய செயலுக்குத்தான் தெய்வம் வேண்டும். வேறு எதற்கும் தெய்வத்தின் பெயரை கூட உபயோகிக்க கூடாது. வேறு எதற்கும் தெய்வத்தின் பெயரை கூட உபயோகிக்க கூடாது. அந்த அற்ப எண்ணத்தை தூக்கி எறி என்று நமது குலதெய்வம் பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அருளியுள்ளார்கள். சாதிகளின் கர்த்தாவே. இப்போ இந்த திருவாக்கியத்தில் தெய்வம் எதற்கு வேண்டும் என்பதை பற்றி சாகாக்கலை கிரந்தம் இந்த 2வது திருவாக்கியத்தில் பேசி வர்றாங்க. இப்போ அந்த பகுதியை தான் நம்ம ரத்தின சுருக்கமாக எடுத்துக்கிட்டோம். இப்போ இதிலேயே 2 இடங்களில் பேசி வர்றாங்க. இப்போ நம்ம எடுத்துக்கொண்ட இந்த பகுதியிலேயே தெய்வம் எதற்கு வேண்டும், எந்த காரியத்திற்காக நமது தெய்வம் அவர்கள் வேண்டும் என்பதை ஸ்பஷ்டமாக பட்டாங்கமாக திட்டமாக எடுத்து நமக்கு பேசி வர்றாங்க அல்லவா. அப்போ பிறவி பிணியாகிய அந்த யமவாதையில் சிக்கி நாரி செத்து அலகையாகி
நரகத்திற்கு ஆளாக்கும் நரகத்திற்கு ஆளாக்கும் பேராபத்திலிருந்து அந்த பேராபத்திலிருந்து மனிதனை மீட்டு அங்கதான் அந்த யமபடரை மீட்கின்ற செயல் இருக்கு அல்லவா, அந்த மனிதனை மீட்டு பரமபதத்திற்கு ஆளாக்கும் அரிய பெரிய செயலுக்குத்தான் அந்த அரிய பெரிய செயலுக்குத்தான் தெய்வம் வேண்டும் என்று விளக்கத்தை கொடுக்குறாங்க. அப்போ அந்த பரமபதத்திற்கு, அந்த யமவாதையில் சிக்கி இருக்கிறோம், அந்த யமவாதையில் சிக்கியிருக்கிற நம்மளை அந்த பரமபதத்திற்கு ஆளாக்குறாங்கங்க. அந்த பரமபதத்திற்கு ஆளாக்கும் அந்த அரிய பெரிய செயல், அதுதானே நம்ம அருஞ்செயல்லாம் படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா. அவர்களுடைய அந்த திருவாக்கு, அது அருள்வர்ஷிப்பு, அந்த ஆலவாயிலிருந்து வெளியாகி அந்த திருமறையில் இருக்கக்கூடிய வேத வாசகங்கள் அந்த அருள்வர்ஷிப்பாக அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. அதற்குத்தான் தெய்வம் வேண்டும். ஆனால் நம்மளுடைய எண்ணம் என்ன இருக்குது, இதை தவிர மற்றது எல்லாத்துக்கும் நான் தெய்வத்தை கூப்பிட்றேன். அதை தான் இங்கே நல்லா தோல் உரிச்சு காமிக்கிறாங்க. என்னுடைய நினைவு எங்கே இருக்குது, நம்முடைய நினைவு தான் இருந்தாலும் நான் என்னுடைய நினைவுன்னு நான் என்னை மட்டுமே நான் இதில் பார்க்கிறேன். வேறு எந்த அற்ப உதவிகளுக்காகவும் பாருங்க, வேறு எந்த அற்ப உதவிகளுக்காகவும் தெய்வத்தை நினைப்பானே ஆகில் அந்த பாவமே இவனை நரகவாதி ஆக்கிவிடும். வாய்விட்டு கேட்டாதான் பாவம் இல்லை, நினைக்கிறான்லவா. இப்போ நம்ம பேச்சு நினச்சி தான் பேசுகிறோம், தெய்வம் அவங்களும் நினச்சி தான் பேசுகிறாங்க அந்த அருள்வர்ஷிப்பை. நம்ம பேசுவதும் முதல்ல நினைவில் வர்றதை தான் பேச்சாக வருது அல்லவா. அதான் இந்த உடம்பினுடைய ரகசியம். அப்போது அப்படி நினச்சி பார்த்தாவே அதுவே நரகவாதி ஆக்கி விடும்னு பேசி வர்றாங்க. இன்னொரு தடவை படிங்க. வேறு எந்த அற்ப உதவிகளுக்காகவும் தெய்வத்தை நினைப்பானே ஆகில் அந்த பாவமே இவனை நரகவாதி ஆக்கிவிடும். நினைச்சாலே நரகவாதி ஆக்கிடுதுங்க. யமங்கிட்ட போய் நான் மாட்டிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, இந்த வித்தியாசத்தை உணரணும் அல்லவா. அது என்னுடைய வேண்டுதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு தோல் உரிச்சி காமிக்கிறாங்க. காசு பணம் தேடவும் வேண்டுதல் என்ன இருக்குது, காசு பணம் காசுல தான் அது வேணும்னா தெய்வத்தினுடைய அருள் வேணும்னு தோணுது. நானாக நினச்சிக்கிறேன். ஆனால் தெய்வம் அவங்க அப்படி எங்கேயும் சொல்லலை. வேதமாமறையில் அவங்க துளு திருமேனியில் இருந்தப்பையும் ஒன்றும் சொல்லலை. ஆனால் என்னுடைய நினைப்பாடு எப்படி இருக்குது, காசு பணம் தேடவும் முதல்ல, அடுத்தது சீக்கை போக்கவும். ஆமாம், சீக்கு, அடுத்தது சீக்கு வந்துடுது. ஏதாவது ஒரு சீக்கு வருது அல்லவா, அந்த சீக்கை போக்குவதற்காக தேடுறான், தெய்வம் வேணும்னு நினைவு வருது. அப்போ எவ்வளோ பெரிய பாவியாக ஆயிடுறேன் நான். காசு பணம் தேடவும் சீக்கை போக்கவுமா தெய்வம் வேணும். இதற்கா தெய்வம் வேணும், இதற்கு அல்ல. என் தொடையை காப்பாற்று. பாருங்க, இன்னும் அதில் தோல் உரிச்சு காமிக்கிறாங்க. என் தொடையை காப்பாற்று, என் வயிற்றை காப்பாற்று, என் வயிற்றை காப்பாற்று, என் முழங்காலை காப்பாற்று. ஆமா, முழங்காலை காப்பாற்று என்று கவசம் பாடுகிறார்களே. அப்ப என் தொடையை காப்பாற்று, என் வயிற்றை காப்பாற்று, என் முழங்காலை காப்பாற்று என்று கவசம் பாடுகிறார்களே, இதற்கு பெயர் பக்தி கவசமா? இதை காட்டிலும் தெய்வத்தை அவமானப்படுத்தும் சண்டால துரோகத்தனம் வேறு உண்டா? பாருங்க, நம்ம சண்டால துரோகத்தனம் செய்கிறோங்க. இப்போ துரோகம், எதிரியை கூட மன்னிச்சிடலாம். உலக பழமொழி சொல்லுவாங்க, எதிரியை கூட மன்னிச்சிடலாம்னா துரோகியை மன்னிக்க கூடாதுன்னு. அப்போ அந்த மாதிரி தெய்வத்துக்கு துரோகியாக ஆயிடுறோம். அப்படி ஆயிடுறோன்றது தெரியாமலே என்னுடைய நிலைப்பாடு இருக்குது. இப்போ இதெல்லாம் இப்படி சொல்லி காமிச்சதுக்கு அப்புறம் தானே தெரியுது. அப்போ இதற்காக தெய்வத்தை வேண்டுவது, இப்போ என்ன காரியத்திற்காக தெய்வம் வேண்டும்? இப்போ எல்லாத்தையும் தெய்வத்தை போட்டு இழுக்கணுமா? வேத சாட்சியின்படி. ஆனால் அதே தெய்வம் அவங்க தான் ஒரு இடத்துல சொல்லி வர்றாங்க. இது நம்ம தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற அந்த பாடல் வரிகள் பிறந்த சம்பவம் இருக்கு அல்லவா. அந்த இதில் என்னோட இகமும் நான் பரமும் நான், எனக்கு தெரியாமல் நீ என்ன செஞ்சிருவன்னு தெய்வமாக தான் பேசி வர்றாங்க அந்த ஒரு இடத்துல. அதை எடுத்து நான் வச்சுக்கிட்டு, பார்த்தீங்களா, தெய்வத்துக்கு தெரியாமல் நான் என்ன செஞ்சிட முடியும், இகமும் நான் பரமும் நானுன்னு சொல்லிட்டாங்களே, அதனால் எனக்கு காசு பணம் பத்தலை வேணும் அப்படின்னா தெய்வத்தை கூப்பிடுவேன்.
இதை ஒன்று சாக்கா வச்சுக்கிட்டு அதுக்கு முட்டு கொடுக்கறது. அடுத்து நோய் நொடியில் வருந்திட்டா, காலில் புண்ணு வந்துருச்சுன்னா, வேற மகளுக்கு கல்யாணம் ஆகலை, பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, பொண்டாட்டிக்கு நகை இல்லைன்னா வீடு கட்டணும், சொத்து பத்து வாங்கணும். அப்புறம் கடைசியில் எல்லாம் பார்த்தா வெறும் வயிற்றுப்பாடாகத்தான் இருக்கும். எனக்கு வந்து தொட்டதெல்லாம் துன்பம்தான். இது இன்னும் திருமஞான குரலில் பின்வரும் பகுதிகளில் பேசி வருவாங்க. எனக்கு தொட்டதெல்லாம் துன்பம்தான், பார்க்க போனால் ஒன்றுமே இருக்காது, வெறும் வயிற்றுப்பாடாகத்தான் இருக்கும். கடைசியில் அதனுடைய ஆரிஜின் ஆரம்ப புள்ளி என்னன்னா வயிற்றுப்பாடுங்க. எப்படி கொண்டு வந்து நிலைநிறுத்துறாங்க பாருங்க தெய்வம். கடைசியில் என்ன பாடு? வெறும் வயிற்றுப்பாடு. எவ்வளோ லகுவாக தூக்கி எறிகிறாங்க பாருங்க. ஆனால் என்னுடைய நினைவு, என்னுடைய உழைப்பு, என்னுடைய காலம், என்னுடைய நேரம், வீண் விளையாட்டு, ஆடம்பர வரவினுக்கு செலவிடும் அந்த நிஜமான வயது நேரம் பூரா எதுக்கு நான் செலவு பண்ணுறேன்? அந்த வெறும் வயிற்றுப்பாட்டுக்கு தானே நான் செலவு பண்ணுறேன். இப்போ என்னை இப்படி எண்ணி பார்க்க வைக்கிறாங்க. அது இப்போல்லவா தெரியுது. அப்போ அதை தான் இங்கே மின்னி காமிக்கிறாங்க. படிங்க. என் தொடையை காப்பாற்று, என் வயிற்றை காப்பாற்று, என் முழங்காலை காப்பாற்று என்று கவசம் பாடுகிறார்களே, இதற்கு பெயர் பக்தி கவசமா? இதை காட்டிலும் தெய்வத்தை அவமானப்படுத்தும் சண்டால துரோகத்தனம் வேறு உண்டா கேட்குறாங்க. அப்போ இகமும் நானு பரமும் நானுன்னு அந்த இடத்துல சொல்லி வச்சிருக்காங்க. தூல திருமேனியில வந்தப்ப சொல்லியிருக்காங்க. அது நம்மளுடைய விஸ்வநாத திருவொளி வசனத்திலையும் பதிவாக இருக்குது, அந்த நூல்லையும் பதிவாக இருக்குது. ஏன்னா அது ஒளிநாடாவில் இருக்கிறதுனால பதிவாக இருக்குது. அந்த ஒன்றை எடுத்து வச்சுக்கிட்டு தெய்வத்தை நான் இழுக்கிறேன். அப்போ அப்படி இழுத்தேன்னா இந்த திருவாக்கியத்தின்படி அது தவறாக இருக்கு அல்லவா? ஆனால் தெய்வம் அவர்கள் நம்முடைய வேதமா முறையில் நான் தேடி பார்த்த அளவில் ஒரு 4 இடங்களில் நேராக ஓப்பனாக பப்ளிக்காக சொல்லி வர்றாங்க. எனக்கு இது தெரியாதுப்பா, உனக்கு தெரியும் எனக்கு தெரியாது அப்படின்னு நேராக சொல்கிறாங்க. 4 இன்சிடெண்ட்டு, 4 சம்பவங்களை சொல்லி வர்றாங்க. ஆனால் அதை நான் ஒத்துக்குவேன்னா அப்படின்னா ஒத்துக்க மாட்டேங்க. நான் அதை ஒத்துக்குவேன்னா ஒத்துக்க மாட்டேன். ஆனால் இதை தெய்வம் அவங்க வேதமா முறையில் சொல்லி வச்சுருக்காங்க. அது அந்த 4 விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாமா? சம்பவம், நம்ம திருச்சி திருவரம்பூரில் பாய்லர் தொழிற்சாலை இருக்குது, கொதிகலன் தொழிற்சாலை. அதுக்கு தெய்வம் அவங்க சென்று வர்றாங்க. தம்முடைய பிள்ளைகள் அங்கே வேலை செய்கிறாங்க, அதை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு போகிறாங்க. அப்போ அந்த சூப்பர் சானிக் டிடெக்டர், அதை வெல்டு வைக்கிறது, இது நமக்கு இதே திருமஞான குரலே திருவாக்கியமே இருக்குது. அப்போ அந்த சூப்பர் சானிக் டிடெக்டர் மூலமாக அந்த வெல்டு வைக்கிறத செக் பண்ணுற ஒரு மிஷின் ஒன்று இருக்குது. அப்போ அங்கே வந்து தெய்வம் அவங்க துல திருமேனியில் இருந்த காலத்தில் சென்று அந்த இரும்பு தகடு மேலே தங்களுடைய திருக்கரத்தை வைக்கிறாங்க. அந்த மின்காந்த அலைகள் வந்து அந்த மானிட்டரில் தெரிஞ்சது அப்படியே ஸ்டாப் ஆகிடுது, நின்று போயிடுது. அங்கே வேலை செய்கிற பொறியாளர்களுக்கு ஒன்றும் புரியல. என்ன நல்லா தானே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தது இந்த மிஷினு, திடீர்னு வேலை செய்யலையே, என்ன ஃபால்ட் அப்படின்னு யோசிக்கிறாங்க. தெய்வம் அவங்க யதார்த்தமாக கையெடுக்கிறாங்க, பழையபடி ஒர்க் ஆகுது. இப்போ நமது தெய்வம் அவர்கள்ட்ட அந்த காந்த கோலம் அருளி என்று நமக்கு தீர்க்க தரிசனம் இருக்குல்லவா, அது தூல திருமேனியிலும் இருந்தது, அது வேத திருமேனிலையும் இருக்குது அந்த காந்த கோலம். அப்போது அந்த காந்த சக்தி இருக்குல்லவா, அந்த காந்த சக்தியை அதில் அந்த இரும்பு மேலே வச்சுட்டதும் அந்த மின்காந்த அலைகள் ஒன்றோடு ஒன்று கலந்து அந்த சிக்னல் தடைபட்டுருச்சு. அப்புறமா என்னோடய கையை எடுத்துட்டதும், என்னுடைய திருக்கரத்தை எடுத்ததும் அது சரியாயிடுச்சுன்னு யதார்த்தமாக சொல்லி எம்மிடம் வந்து அது வரைக்கும் என்கிட்ட அந்த காந்த சக்தி இருந்தது எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது, என்கிட்ட இப்படி ஒரு சக்தி இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு யதார்த்தமாக சொல்கிறாங்க. ஆனால் நம்ம நம்புவோமா? என்ன தெரியுமா பழி போடுவோம்? தெய்வம் சும்மா பொய் சொல்கிறாங்க. எப்படி? அவங்களுக்கு தெரியாததா அப்படின்னு முட்டு கொடுப்போம். இதுதானே நான் ஓப்பனாக உடச்சி பேசுகிறேன். வேதமாமறையில் இருக்குது இந்த திருவாக்கியம், அதை எசன்ஸை கதை மாதிரி சுருக்கி சொல்கிறேன். இது இன்சிடெண்ட்டு. அப்போது அந்த சக்தி அவங்களுக்கு இருக்குது, ஆனால் அவங்க யதார்த்தமாக சொல்கிறாங்க. அங்கே இந்த இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும், அது வரைக்கும் என்கிட்ட அந்த சக்தி இருக்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு பகிரங்கமாக சொல்கிறாங்க, யதார்த்தமாக சொல்கிறாங்க.
யதார்த்தமாக பேசுகிறோம்லாம் நம்ம சொல்கிறோம் அல்லவா, நம்ம பேசுகிறது யதார்த்தம் அல்ல. என்ன யதார்த்தம்? எது அர்த்தமோ அதுக்கு பெயருங்க யதார்த்தம். வெகுளியாக பேசுகிறவங்கள போய் யதார்த்தமாக பேசுறது அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் நன்மன மக்களுக்கு யதார்த்த நன்மனத்தினர்னு நாமம் வச்சுருக்கோம். யதார்த்த நன்மனத்தினர் யார்? நமது தெய்வம் அவர்கள் தான் யதார்த்த நன்மனம். என்கிட்ட இருக்கா? எது அர்த்தமோ அதற்கு பெயர் யதார்த்தம். இப்படி நான் அந்த யதார்த்தத்தை தரிசனம் செய்கிறேன். இப்படி யதார்த்தமாக அவங்க இருக்காங்க. இப்போ இன்னொரு சம்பவம் கேள்விப்பட்டேன். அப்போ தெய்வம் அவங்க நூல் எழுதுவதற்காக ஒரு பேனா ஒன்று வாங்குறாங்களாம். நான் வந்து எப்போவும் நம்மலாம் பேனா வாங்கினதா என்ன பண்ணோம், நமக்கு பிடிச்சவங்க பேரை எழுதி பார்ப்போம். நான் என் பேரை எழுதி பார்ப்பேன், சாலை சிவபதன் அப்படின்னு எழுதி பார்ப்பேன். தெய்வம் என்ன பண்ணுவாங்களாம், அந்த பேனா வாங்கணும்னதும் மை ஊற்றினதும் நம்ம செக் பண்ணுவோம்லவா, அது மாதிரி எழுதுறப்ப இந்த பேனா நன்றாக எழுதுகிறதா அப்படின்னு எழுதுவாங்களாம். அவங்க அதை நினைக்கிறாங்க, நல்லா எழுதுதான்னு நம்மளும் தான் நினைக்கிறோம். ஆனால் நம்ம எழுதுகிறப்ப என்ன எழுதுகிறோம், நம்ம பேரை எழுதுகிறோம், இல்லை நமக்கு பிடிச்சவங்களுடைய பேரை எழுதுகிறோம். ஆனால் தெய்வம் அவங்க எதை நினைக்கிறாங்களோ அதை எழுதுகிறாங்க அல்லவா. இதுக்கு பேர் யதார்த்தம் அல்லவா. இப்படி நான் நமது தெய்வம் அவர்களை உணர்கிறேன். அப்போ இது முதல் இன்சிடெண்ட்டு, பாய்லர் தொழிற்சாலையில் நடந்த சம்பவம். இரண்டாவது சம்பவம், ஈரோடு லக்காபுரத்தில் ஒரு பாட்டி அம்மா இருந்தாங்க. அவங்க அடக்கமாகிடுறாங்க. அந்த சம்பவத்துக்கு எல்லாரும் போய், அவங்க வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியில் பிறந்தவங்க. அதற்கு எல்லா உயர் வகுப்பு ஜாதியில் பிறந்த மக்கள் எல்லாரும் போய் அடக்கத்தில் கலந்துக்கிறாங்க. அந்த திருவாக்கியம் ஒளிநாடாவிலையும் இருக்குது, இப்போ கூட இருக்குது. அப்போ அவங்க வந்து காஷாய தீட்சை வாங்குறப்ப நடந்த சம்பவத்தை சொல்லி வர்றாங்க. காஷாயம் வாங்குறப்ப அந்த அம்மா வந்து, அந்த பாட்டி அம்மா வந்து முக்காடு போட்டிருக்காங்க, முகத்தை மறைச்சி. பெண்கள் எப்போதும் முக்காடு போட்டிருப்பாங்க அல்லவா, அது மாதிரி. அப்போ தெய்வம் அவங்க என்னடி அப்படின்னு கொஞ்சம் கடுஞ்சொல்லாம் சொல்லி, ஏண்டி முகத்தை மூடி இருக்க அப்படின்னு தலையில் ஒரு இடி இடித்து அந்த முகத்திரையை இப்படி விலகினதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த அம்மாவுக்கு ஒரு பல்லு நீட்டிக்கிட்டு இருக்குது. அப்புறம் தான் எனக்கு தெரியுது அந்த துணி விலகினதும் ஒரு பல்லு நீட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு தெய்வம் அவங்க யதார்த்தமாக சொல்கிறாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு எல்லாருக்குமே பல்லு நீட்டிக்கிட்டு இருந்தால், அப்போ எனக்கும் பல்லு நீட்டிக்கிட்டு தான் இருக்கும். நான் சிரிக்க மாட்டேன், மேக்ஸிமம் சிரிக்க மாட்டேன். அப்படியே சிரித்தாலும் உடனே என்னோடய கை வந்து வாய்க்கு முன்னாடி போயிடும். ஏன்னா மற்றவங்க பார்க்குறப்ப அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு கூச்சம் இருக்குது பல் நீட்டிகிட்டு இருக்க என்னை போன்றவர்களுக்கு. அப்போ அந்த அம்மா அந்த கூச்சத்தினால இந்த துணியை முக்காடை வந்து முகத்தை மறைச்சி போட்டிருக்காங்க. அந்த இடி இடித்ததும் அந்த துணி விலகுது, துணி விலகினது தான் தெரியுது அந்த பல்லு நீட்டிக்கிட்டு இருக்குன்னு. அப்போ இங்கே தெய்வம் அவங்க நேராக தானே சொல்லி வர்றாங்க. ஆனால் இதை நம்ம ஒத்துக்குவோமா? ஒத்துக்கவே மாட்டோம். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அவங்க யதார்த்தமாக சொல்கிறாங்க, அந்த துணி விலகினது தான் எனக்கு தெரியுது பல்லு நீட்டிக்கிட்டு இருந்தது அப்படின்னு. இது இரண்டாவது சம்பவம். மூன்றாவது சம்பவம் நம்முடைய திருவருட்குறளில் 30வது திருவாக்கியம், ஆகாய விமானம். ஆகாய விமானத்தை வந்து தம் மக்கள் வந்து அதனோட ஆகாய விமானத்தை பற்றி சன்னிதானத்தில் ஒரு கருத்துரையாடல் நடக்குது. தெய்வம் அவங்க அதில் பிரயாணம் பண்ணதில்லை, அதை பற்றி அனுபவம் தெய்வம் அவர்களுக்கு கிடையாது. ஆனால் மக்கள் வந்து அதில் போயிட்டு வந்திருக்காங்க, அதை பற்றி விவரித்து பேசுகிறாங்க. அப்போ தெய்வம் அவங்க பேசுகிறாங்க. அந்த அருள்வர்ஷிப்பு என்ன பிறங்குதுன்னா, நீங்கள் நினைத்தால் உங்கள் அறிவுக்கு வரும், எமக்கு எப்படி வரும் கேட்குறாங்க. நம்ம இதை வேதத்தின் சிறப்புகளில் படிச்சிருக்கோம் இந்த திருவாக்கியத்தை. நீங்கள் நினைத்தால் உங்கள் அறிவுக்கு வரும், எமக்கு எப்படி வரும்? வராது. அதுபோலத்தான் இவன் அறிவை வைத்து வேத பொருளை நினைப்பதும் இருக்கும் என்று பேசி வர்றாங்க. அப்போது அதை பற்றி அனுபவித்து, இப்போ இதுக்கு கூட உதாரணம் எலுமிச்சம்பழத்தை கூட எடுத்துக்கலாம். எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டோம்னாக்கா, எலுமிச்சம்பழம் தெரியாதவங்களுக்கு அதை பற்றி வியாக்கியானம் சொல்லி வர்றாங்க. இப்போ இதனுடைய அருள்வர்ஷிப்பு ஒளிநாடாவில் இருக்காது. நம்ம எல்லாரும் அதை சிரிப்போம், கவலைப்படணும். இந்த ஒளிநாடாவில் பிறந்ததும் நம்ம அழுகணும். ஆக்சுவலாக நிஜமாக
ஏன்னா எலுமிச்சம்பழம் தெரியாதவங்களுக்கு அதை சொல்கிறாங்க. நமக்கு எலுமிச்சம்பழம் தெரியும், அதனால் நமக்கு அப்படி தெரியுது. சரி, நம்ம எலுமிச்சம்பழத்தை கண்ணில் பார்த்துருக்கோமே, தெய்வம் அவங்க 10 அடையாளம் சொல்கிறாங்க. அதில் அது உருண்டையாக இருக்கும், பந்து போல இருக்கும், வட்ட வடிவத்தில் மஞ்சள் நிறத்தில் இருக்கும், அதை அறுத்தால் சுளை சுளைகளாக இருக்கும், அதில் மினுமினு என்று அரிசி போல இருக்கும், அது ஒவ்வாமைக்கு சிறந்தது, அது அந்த ஓக்காலத்திற்கு சிறந்தது, அந்த ஓக்காலத்தை மாற்றும், அதில் புளிப்பாக இருக்கும், அதில் ஒரு காம்பு போல ஒரு குழி ஒன்று இருக்கும். இவ்வளவும் சொல்கிறாங்க. நான் எலுமிச்சம்பழ சோறு நல்லா மூக்கு முட்டை தொண்டைக்குழி வரையும் தின்னுருக்கேன். இப்படி சொல்ல தெரிஞ்சுதான் எனக்கு? விவரிக்க தெரியாது. இப்படி விரித்து சொல்லியிருக்கேனா நான்? இல்லை. இதுதாங்க என் லட்சணம். அப்போ இது இப்போ வியாக்கியானம் அதில் கேட்பாங்க, இப்போ தெரிஞ்சிருச்சா உனக்கு எலுமிச்சம்பழம் அப்படின்னா? எல்லாரும் நம்ம சிரிப்போம் ஒளிநடாவில். ஆனால் அங்கே உணரணும், இப்படி தின்னமே நமக்கு தெரிஞ்சுதா, சொல்ல வந்துதா? இப்போ இதெல்லாம் எண்ணி பார்க்க வைக்கிறாங்க. இப்போ 2 இன்சிடெண்ட்டு பார்த்துருக்கோம். இது பாய்லர் தொழிற்சாலை, 2வது ஆகாய விமானம், அடுத்து 3 பார்த்துருக்கோம். அடுத்தது அந்த ஈரோடு லக்காபுரத்தில் நடந்த சம்பவம். 4வது சம்பவம் விஸ்வநாத திருவொளி வசனம், கேசட்டு. அதில் என்ன பேசி வர்றாங்கன்னா, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஆயிரக்கணக்கான விஷயங்கள் தெரிந்திருக்கும். இறைவன் பேசுகிறாங்க நம்மளை பார்த்து, உலக மக்களை பார்த்து. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஆயிரக்கணக்கான விஷயங்கள் தெரிந்திருக்கும். ஆனால் எமக்கோ ஒன்று தான் தெரியும். ஏன்னா ஆயிரக்கணக்கான வேலைகள் நம்ம செய்கிறோம். ஒருத்தர் எலக்ட்ரிஷியனாக இருக்கார், ஒருத்தர் ப்ளம்பராக இருக்கார், ஒருத்தர் இன்ஜினியர் வேலை பார்க்குறாரு. இன்ஜினியர்லேயே எத்தனை இன்ஜினியர்? ஒருத்தர் வக்கீலாக இருக்கார், ஒருத்தர் டாக்டராக இருக்கார். அதில் எத்தனை வகையான டாக்டர்? இவ்வளவு தொழில் இருக்குது, எவ்வளோ வேலைகள் இருக்குது, விரிச்சிக்கிட்டே போகலாம். அதை தான் இங்கே சுருக்கமாக பேசி வர்றாங்க. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் பல ஆயிரக்கணக்கான விஷயங்கள் தெரிந்திருக்கும். ஆனால் எமக்கோ ஒன்று தான் தெரியும். ஆனால் நீங்கள் தெரிந்திருக்கிற அந்த ஆயிரக்கணக்கான விஷயங்கள் யாம் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. போட்டு உடைக்கிறாங்க. நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோமே ஆயிரக்கணக்கான விஷயங்கள், அதை இறைவன் அறியணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இறைவன் அறிந்திருக்க வேண்டிய, தெய்வம் அறிந்திருக்கின்ற அந்த ஒரு விஷயம், ஆனால் நாம் அறிந்திருக்கிற அந்த ஒன்று, இந்த உலகத்தில் உள்ள மனுத்தலைகளாக பிறந்த ஒவ்வொருவரும் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டிய அது ஒன்று, அறிந்திருக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு பேசி வர்றாங்க. அந்த ஒரு விஷயத்தை அறியணுமாங்க, அது என்ன அப்படின்னு அந்த ஒளிநாடாவில் பேசி வர்றாங்க. அப்போ நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? தெய்வத்துக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். தெய்வத்துக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் தெய்வம் அவர்களுக்கு ஒன்று தான் தெரியுன்றாங்க. அந்த ஒன்று தான் சர்வமும். நம்ம இந்த உலகத்தில் நம்ம தெரிஞ்சிருக்கிற அனித்திய வேலைகளை தான் தெய்வம் அவங்களுக்கும் தெரியும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது முக்கியம் இல்லை. அந்த மெய் உலகத்தில் உள்ள அந்த ஒன்று காரியம் இருக்கல்லவா, அதுதான் முக்கியம். இப்போ இதனுடைய விரிப்பை இன்னும் தொடர்ந்து பேசி வர்றாங்க. அப்போ எல்லாம் தெரியும், எல்லாம் என்பது என்ன? இதெல்லாம் பேச வேண்டியது இருக்குது. அப்போ எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி, எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி, சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். அந்த பிறவிப்பினி, அந்த யமவாதை அல்லவா, அந்த யமவாதையிலிருந்து மீட்பிக்கின்ற அந்த ஒரு செயல்தான் தெய்வம் அவர்களுக்கு தெரியும் என்று இந்த 4 விஷயங்களை யதார்த்தமாக பேசி வர்றாங்க. நான் ஒத்துக்குவேன்னா? ஒத்துக்கவே மாட்டேங்க. இதுதாங்க என்னுடைய நிலைப்பாடு. அப்போ அதை நினைத்தாலே அற்ப காரியத்திற்கு நரகவாதி ஆக்கிடுது அல்லவா. வேறு எந்த அற்ப உதவிகளுக்காகவும் தெய்வத்தை நினைப்பானேயாகில் அந்த பாவமே இவனை நரகவாதி ஆக்கி. அப்போ நரகவாதி ஆக்கிடுதே இப்படி நான் நினச்சி அதை ஸ்பஷ்டமாக வேதத்தில் சொல்லியிருக்காங்களே. இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4 விஷயங்கள், இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் பேசி வர்றாங்க வேதமாமுறையில். இப்போ இந்த 4 விஷயங்களே நான் தரிசனம் செய்கிறேன் அல்லவா.
அந்த பாவமே இவனை நரகவாதியாக்கிவிடும். அடுத்து தொடர்ந்து பேசி வரப்ப, காசு பணம் தேடவும் சீக்கை போக்கவுமா தெய்வம் வேணும்? என் தொடையை காப்பாற்று, என் வயிற்றை காப்பாற்று, என் முழங்காலை காப்பாற்று என்று கவசம் பாடுகிறார்களே, இதற்கு பெயர் பக்தி கவசமா? இதை காட்டிலும் தெய்வத்தை அவமானப்படுத்தும் சண்டால துரோகத்தனம் வேறு உண்டா? அப்போ இந்த சண்டால துரோகத்தனத்தை தானே நான் இவ்வளவு நாள் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், இப்போ அதை மாற்றி வைக்கிறாங்களே. யமபடரை நீக்கி, இங்கே விஷயத்துக்கு இப்போ வர்றாங்க. யமபடரை நீக்கி சிவமயம் ஆக்கும் ஒரே அரிய செயலுக்குத்தான் தெய்வம் வேண்டும். வேறு எதற்கும் தெய்வத்தின் பெயரை கூட உபயோகிக்க கூடாது. அந்த அற்ப எண்ணத்தை தூக்கி எறி. அப்போ யமபடரை நீக்கி சிவமயம் ஆக்கும் அரிய பெரிய செயலுக்குத்தான் தெய்வம் வேண்டும். இங்கதாங்க அந்த யமபடரை யமனை வென்ற திருமறையாக நமது தெய்வம் அவர்கள் விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்ற சூட்சுமத்தை உடைக்கிறாங்க. அப்போ யமபடரை நீக்கி சிவமயம் ஆக்கணுங்க. அப்போ சிவமயம் என்பதற்கு எழுதுறதுக்கு முன்னாடி மேலே என்ன போட்டிருப்போம்னா பிள்ளையார் சுழி போட்டிருப்போம். அப்போ அதை நமக்கு 92வது திருவாக்கியத்தில் கொடுப்பாங்க அல்லவா, கொடுத்துருக்காங்க. முன்காலத்தில் பெரியவங்க எழுதும் பொழுது பிள்ளையார் சுழிக்கு சமத்துவமாக இப்போ பிள்ளையார் சுழி போட்டு கீழே சிவமயம்னு எழுதுவாங்க அந்த காலத்தில். இப்போ நம்ம இப்படி ஆதிய துணை எழுதுகிறோம், புள்ளி வச்சு ஆதிய துணை. அது மாதிரி அப்போ சைவ மதத்தில் எழுதின சம்பிரதாயம் உண்டு, இப்போவும் எழுதுகிறவங்களும் இருக்காங்க. அதை பற்றி தான் அந்த பிள்ளையார் சுழியை பற்றி தான் பேசி வர்றாங்க. அப்போ முன்காலத்தில் பெரியவங்க எழுதும் பொழுது பிள்ளையார் சுழிக்கு சமத்துவமாக வேறு எதையும் எழுத மாட்டார்கள். ஏட்டின் தலையில் அந்த அடையாளக்குறி போட்டுவிட்டு நேர்கீழே சிவமயம் என்று எழுதுவார்கள். இந்த பெரும் பலனை சிவமலையை பற்றி பேசி பிரயோசனத்தளவில் உங்களுக்கு தருபவர்கள் இந்நெடிய உலகத்தில் எம்மை தவிர வேறு யாரும் இல்லை. உங்கள் ஜீவனுக்கு அவசியமாக வேண்டிய அந்த சிவசெங்கோலை ஒரு சத்திய சுத்த வாக்கியராகிய மெய்குருபிரான் இரக்கத்தால் தான் நீங்கள் பெற முடியும் என்று அந்த சிவமயத்தை பற்றி பேசி வர்றாங்க. அப்போ அந்த சிவமயம் எப்படி இருக்குதுன்னா அந்த பிள்ளையார் சுழியாக இருக்குதுங்க. அது அறிவு. அறிவுக்கு ஆனா ரீனா ஊனா. நம்ம என்ன போடுவோம்னா வானா போட்டு கீழே ஒரு கோடு இருப்போம் அறிவு. அது எப்படி இருக்குதுன்னா அரி ஆனா ஆவண்ணா ஈனா ஈயண்ணா ஊனா. இந்த ஊனா இருக்குல்லவா, அதை போட்டோம்னாக்கா அந்த பிள்ளையார் சுழியை அறிய வேண்டும் என்பதை எடுத்து வைக்கிறாங்க. ஒரே உச்சரிப்பு தான், ஆனால் எழுத்து எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் அந்த தமிழின் வல்லபம். இது சாலை தமிழ். அப்போ மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அரி உ அரி பிள்ளையார் சுழி. அது எப்படி சொல்லணும்னா அரி பிள்ளையார் சுழி. சரிங்களா? அப்போ அந்த அறிவாக அறிவு, அந்த அறிவு அது ஆகம துலக்க அறிவே 6வது அறிவு. அப்போ அந்த ஆகமம் தான் நமக்கு பிள்ளையார் சுழியாக, அது ஊமை எழுத்தாக. அது பேச மாட்டேங்குதே, அமைதியாக இருக்குதே வேதத்தில், ஆனால் துணி கொடுத்துட்டா பேசுது. ஆக இப்படி நான் அந்த பிள்ளையார் சுழியை, அந்த சிவமயத்தை இப்படி நான் திருவேதமாக திருமறையாக உணர்கிறேன். ஆகவே யமபடரை நீக்கி சிவமயமாக்கும் அரிய பெரிய செயலுக்குத்தான் தெய்வம் வேண்டும். வேறு எதற்கும் தெய்வத்தின் பெயரை கூட உபயோகிக்கக்கூடாது. அந்த அற்ப எண்ணத்தை தூக்கி எறி என்பது நமது தெய்வம் அவர்களின் திருமஞான குரல் 2வது திருவாக்கியத்தின்படி உள்ள உத்தரவு என்பதை இப்படி நான் இந்த திருவாக்கியத்தின் மூலம் நமக்கு வருகின்ற அந்த யமபடரின் அச்சத்தினை சிவமயமாக நின்று நமக்கு அந்த தெய்வம் அவர்கள் அந்த பிள்ளையார் சுழி அந்த தெய்வ தேடு ஊடகமாக நின்று, அந்த தெய்வீக மான்மியமாக நின்று, நமக்கு அந்த திருமறையாக நின்று நமக்கு தெய்வம் அவர்கள் அந்த யமபடரிலிருந்து சிவமயத்தை இப்படி ஆக்கி வைக்கின்றார்கள் என்பதை நான் இந்த திருவாக்கியத்தின் மூலம் விளங்கி கொண்டேன் என்று கூறி யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு
உரைக்கச் சொன்னது. எம்மை யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும். எல்லோருக்கும் நமஸ்காரம்.